நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட மங்களகரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடையாளமானது மஞ்சளுங்க. நம்ம வீட்டிலே விளைய வச்சு அந்த அரைக்கப்பட்ட மஞ்சள் தாங்க இது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மெகா ஆஃபர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பாருங்கள், இது தாங்க மெகா ஆஃபர். நம்ம பாய் கடையில் ரூஃபிங் காமேஸ் அப்படின்ற ஒரு அண்ணன் தான். ஆக்சுவலாக என்னோடய வயசுக்கு மூத்தவங்க, அதனால் நண்பர்னு சொல்கிறத விட அண்ணனே நான் சொல்லிப்பேன். பாருங்கள், அவங்க கொடுத்த திராட்சை. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாருங்கள் மிளகா. இந்த அவரையோட விதையை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு பாருங்கள் சன்ஃப்ளவர் சீடு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் வெள்ளை சங்கு பூவோட விதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ன பாருங்கள், நான் விவசாயம் இந்த மாதிரி தோட்டங்கள் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய பையனோட ஃப்ரெண்டு வந்து எங்கள் தேடி கொண்டு கொடுத்துருக்காரு பாருங்கள். இது நாங்கள் கேட்கவே இல்லைங்க, ஆனால் நம்மளை தேடி வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம உலகம் நம்ம மாடியில் வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் இதை நம்ம மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். நண்பர்களே, இந்த மாதிரி தேடல்கள் நமக்கு இந்த அன்பு எப்படி கிடைக்குன்னா இந்த இயற்கையின் வழியில் நம்ம தேடுதலோடு ஓடுறதுனால தான் நமக்கு கிடைக்கிது. இதை மாதிரியான அன்பு சொந்தங்கள் எல்லாமே கிடைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தற்சார்பு முறையில் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டிப்பாக சொல்லுங்கள். வருங்காலங்களில் நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் வருங்காலங்களில் குழந்தைங்க செய்வாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியாக ஒவ்வொரு தற்சார்பு முறையிலும் செய்ய செய்ய வருங்காலங்கள் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம வழி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. நன்றி, பாய்.